ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் பால். அது எப்படி செய்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கி அதை நல்லா துருவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை விதை நீக்கி அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு 2 டீஸ்பூன் கடல மாவு அது பைண்டிங்காக ஆட் பண்ணி அதை பிசைஞ்சிக்கணும். அதை நல்லா பிசையணும். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சிக்கணும். அது பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் அதை மிக்ஸ் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒரு திக் கோட்டிங்காக மேலே கவர் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு சீஸ் க்யூப்ஸ் எடுத்து அதை 4 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு பால்ஸாக எடுத்து அதை நல்லா ஃப்ளாட்டனாக தட்டி அது நடுவில் ஒரு சீஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பால் கன்சிஸ்டன்சியில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் கோட் பண்ணிவிட்டு அதை மேலே பிரெட் க்ரம்ஸ் ஆர் ரஸ்க் தூளை நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணதுக்கப்புறம் அதை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் தனித்தனியாக இந்த மாதிரி லைனாக 1 by 1 நம்ம இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீஸ் பால்ஸை எடுத்து நல்லா ஹாட்டான ஆயிலில் 1 by 1 உள்ளே விடணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னொன்று சைடு போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடணும். பிளேட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஹாட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஈட் பண்ணுங்கள்.